ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியிலே காலையிலே ஒவ்வொரு நாளும் புதிய வார்த்தைகளை தேவன் நமக்கு தருகிறார். இன்றைய நாளில் கூட தேவனாய் கர்த்தர் எபிரேயருடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்க்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நாளிலே கூட நம்ம விசுவாசிக்கும் போது தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை அளிக்கிறார் என்று சொல்லி இதில் இந்த வசனத்தின் வழியை நாம் பார்க்கிறோம். நோவுடைய நாட்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போயிருந்த சூழ்நிலைகளிலே தேவனாய் கர்த்தர் அவனை சந்தித்தார். தேவனுடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. அந்த மனிதனிடத்திலே ஆண்டவர் பேசினார், ஒரு பேழையை கட்டும்படியா. அவன் விசுவாசித்தான். விசுவாசித்து நோவா பேழையை கட்டினான். அங்கே அற்புதம் நடந்தது. அவன் மாத்திரம், அவனும் அவன் குடும்பத்தார் மாத்திரம் 8 பேர் மாத்திரம் அவன் காப்பாற்றப்பட்டார்கள், கரை சேர்க்கப்பட்டார்கள். அவர்களுடைய சந்ததிகள் பெருகிச்சு. தேவ நாமம் மகிமைப்பட்டது. இந்த நாளிலே அவர் பலன் அளிக்கிறார். விசுவாசிக்கும் போது அவர் பலன் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் அவன் தேவன் அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படிந்து நடந்த போது அங்கே அற்புதங்கள் நடந்தது. அவனுடைய கீழ்ப்படிதலை தேவன் ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். அவனுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியையும் ஆசீர்வதித்தார். அவன் ஜாதிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எல்லாவற்றிலும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன் என்று சொல்லி வாக்குறுத்தார். அதை விசுவாசித்தவர்கள் அதற்குள் பிரவேசித்தார்கள். வனாந்திரத்திலே மற்றவர்கள் மரித்து போனார்கள். இந்த நாள்ல கூட நாம் விசுவாசிக்கும் போது பலனளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி அதை எபிரேயர் 11:6 நம்ம வாசித்தோம். லூக்கா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13, 14 வசனங்களிலே குஷ்டரோகியாகிய 10 பேர் வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையிலே சுத்தமானார்கள். அந்த விசுவாசம், போ என்று சொல்லும் போது போக வேண்டும், வா என்று வர வேண்டும். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் சொல்லுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்ம கண்டு விசுவாசிக்கிறது விசுவாசம் இல்லை, காணாத ஒன்றை விசுவாசித்து தேவ மகிமையை நாம் அறியும் போது, இன்றைக்கு நாம் வாசித்த வார்த்தையின்படியாக தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கும் போது அது நமக்கு கை கொடும். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.